மனோ கோச்சிங் சிந்தாமணி. இன்றைய யோகா பதிவில் அர்த்தகடி சக்கராசனம் என்ற யோகாவை பற்றி பார்ப்போம். நான் ஒவ்வொரு யோகா பதிவுக்கும் தலைப்பிலேயே தேதியை மென்ஷன் பண்ணிடுறேன். தேதி, மாதம், வருடத்தை மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் தொடர்ந்து வரிசையாக இந்த யோகாவை செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ஈஸியானது, உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது. இந்த யோகாசனம் செய்வதால் உடலுக்கு என்ன நன்மை, எப்படி நன்மை பயக்கிறது என்று இதற்கு முந்தைய பதிவில் பதிஞ்சிருக்கேன். அதை பாருங்கள். இப்போ வாங்க யோகா செய்ய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு தரையில் ஜமுக்காலமோ ஒரு துண்டோ விரிச்சிடுங்க. அது மேலே நேராக நில்லுங்க. குதிகால்கள் இரண்டையும் இணைத்து முன் பாத விரல்களை வி ஷேப்பில் கொண்டு வாங்க. நான் சொல்கிறத அப்படியே காதில் வாங்கி செய்யுங்க. வெறும் வார்த்தையை மட்டும் காதில் வாங்கி அப்படியே செய்யலாம். ஃபஸ்ட்டு நேராக நில்லுங்க. குதிகால்கள் இரண்டையும் ஒன்றா இணைச்சிக்கங்க. கால் முன் பாத விரல்களை வி ஷேப்பு கொண்டு வாங்க. தோள்பட்டையை ரிலாக்ஸாக வச்சுக்கங்க. உடம்ப ஒரு விரைப்புத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க. கழுத்தை நேராக வச்சுக்கங்க. முடிந்த வரையில் கிழக்கு நோக்கி திரும்பி செய்யுங்க. கிழக்கு திசையை பார்த்தவாறு செய்யுங்க. ரெண்டு கையையும் அப்படியே பக்கவாட்டில் வைங்க. உள்ளங்கை தொடையில் டச் பண்ணிக்கிற மாதிரி வைங்க. ரெண்டு உள்ளங்கையும் ரெண்டு காலில் தொடையில் டச் பண்ணிக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க. இப்போ மூச்சு இழுங்க. மெதுவாக இழுங்க. மெதுவாக மூச்சு இழுத்துக்கினே வலது கையை பக்கவாட்டில் உயர்த்துங்க. மூச்சு மெதுவாக இழுத்துக்கினே வலது கையை பக்கவாட்டில் உயர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக்கினே தலைக்கு மேலே கொண்டு போங்க. வலது கையின் புஜமானது காதை தொட்டுக்கிற மாதிரி வைங்க. அந்த உள்ளங்கை இடதுபுறம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைங்க. இப்போ மூச்சை விடுங்க. லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை விடுங்க. இடதுபுறமாக இடுப்பை மெதுவாக வளைங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். தொடர்ந்து பண்ண தான் யோகா நல்லா நம்மளுக்கு பயிற்சி கிடைக்கும். மூச்சை விடுங்க. மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கினே இடதுபுறமாக இடுப்பை மெதுவாக வளைங்க.
இதே பொசிஷனில் எவ்வளோ வளைக்க முடியுமோ அவ்வளோ வளைங்க. இடதுபுறமாக எவ்வளோ இடுப்பை வளைக்க முடியுமோ அவ்வளோ மெதுவாக வளைங்க. இப்போ எவ்வளோ வளைக்க முடியும் வளைஞ்ச பிறகு மூச்சை உள்ளே இழுங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கினே கொஞ்சம் கொஞ்சமாக நேராக வாங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கினே கொஞ்சம் கொஞ்சமாக நேராக வாங்க. கை அப்படியே காலை தொட்டுக்கினே இருக்கணும், அதே பொசிஷனில் இருக்கணும். கையை ஒன்றும் பண்ணக்கூடாது. படத்தை பாருங்கள், இந்த 3 ஸ்டேஜ் படம் இருக்கும் பாருங்க, அது படத்தை பார்த்துங்க. இப்போ மூச்சை வெளிவிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கினே கையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வாங்க. மெதுவாக கொண்டு வாங்க. இப்போ கையை கொண்டு நம்ம உடலோட ஒட்டின மாதிரி வச்சுக்கிங்க. இப்போ நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துட்டீங்க. 2 கையும் இப்போ ஒன்றா வச்சுக்கின்னு நேராக நிற்கிறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே இடது கையை லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல்ல செஞ்ச மாதிரி அதே மாதிரி செய்யுங்க. வலது கையை எப்படி தூக்கிட்டு இடது பக்கம் திரும்பினீங்களோ அதே மாதிரி இடது கையை தூக்கிட்டு வலது பக்கம் திரும்புங்க. ஸ்டெப்ஸை புரிஞ்சுக்கிங்க. எப்போ மூச்சை இழுக்கணும், எப்போ மூச்சை வெளியே விடணும், இதுதான் முக்கியம். இங்கே எந்தெந்த நிலையில் மூச்சை வெளில இழுக்கணும், எப்போ மூச்சை வெளியே விடணும், இதில் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த யோகாசனம் செய்வதனால் வாழ்நாள் அதிகரிக்கும். ஆஸ்துமா நோய் இருந்தால் அது தீரும் கொஞ்சம் கொஞ்சமாக. கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி படிப்படியாக குறையும். இது முதுகு தண்டிற்கு, அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நேராக இருக்கிற எலும்புகளுக்கு ஒரு பயிற்சி. அதனால் முதுகுத்தண்டுக்கும் இது ஒரு நல்ல பயிற்சி. மூச்சை இழுத்து இழுத்து வெளியே விடுவதால் இது ஒரு மூச்சு பயிற்சியும் அடங்கும். முதுகு தண்டு பிரச்சனைகள் சரியாகும். நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. இது ரொம்ப ஒரு கடினமானதெல்லாம் இல்லை, சிம்பிளானது தான். இதே மாதிரி ஒரு 10 நிமிடம் செய்யுங்க. இதுபோல எளிமையான யோகாசனம் தினமும் காலை 10 மணிக்கு நம்ம மனோ கோச்சிங் சிந்தாமணி என்ற யூடியூப் சேனலில் வெளியிடப்படும். ஒவ்வொரு யோகா பதிவிற்கும்
அந்த யோகாசனத்தின் பேரை போட்டு தேதி போட்டுறேன், தேதி, மாதம், வருஷம். அதை பாருங்கள். ஏதாவது விட்டுட்டிங்கன்னா அந்த தேதியை வச்சு கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. நான் ஒன்று ஒன்றும் படிப்படியாக கொண்டு போகிறேன். ஆரம்பத்தில் ஈஸியாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. தொடர்ந்து டெய்லி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி டெய்லி செய்யுங்க. மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.